வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கேட்ட அந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுருக்குக சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 4^-1 ப்ளஸ் 4^-2 ப்ளஸ் 4^-3 த ஹோல் பவர் 0 இன்ட்டு இதையே கொடுத்துட்டு பவரில் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கிட்டு அதனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன வேல்யூ இருந்துட்டாலும் அதனுடைய பவரில் என்ன இருக்குது 0. எனிதிங் பவர் 0 என்னது 1 தான். ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ 1. அப்போ 1 இன்ட்டு இதை எப்படி எழுதலாம் 4^-1. ஸோ அப்போ 1/4ன்னு எழுதிடலாமா? அதே மாதிரி 4^-2 எப்படி எழுதலாம் 1/4^2. அதாவது இந்த 2 இப்போ இங்கே மேலே மைனஸில் இருக்குது, அடுக்கில் மைனஸ் இருக்குல்ல, அது கீழே போகும்போது ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 1/4^3 ஹோல் பவர் 1ன்னா என்ன அர்த்தம்? இது மட்டும்தான் இருக்கும், ஒன் டைம் தான் இருக்கும். அப்போ இப்போ எப்படி எழுதலாம் 1/4 ப்ளஸ் 1/4^2 ப்ளஸ் 1/4^3. இப்போ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? அப்போ என்ன பண்ணுவோம், அதனுடைய பவரில் அதிகமாக இருக்கிறத எடுத்துக்கிடுவோமா? 4^3. இங்கே 4 ஒன் டைம் தான் இருக்கணும், நமக்கு 4^3ன்னு எல்சிஎம் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரணும் 4^2. இங்கே 4^2 ஏற்கனவே இருக்குது, அப்போ ஒரு நாளை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இங்கே 4^3 ஏற்கனவே இருக்குது, ஸோ அப்போ 1 தான். அப்போ 16 ப்ளஸ் 4 20 ப்ளஸ் 1 21. 4 3 டைம்ஸ் போட்டால் 64. ஸோ இதனுடைய ஆன்சர் 21/64. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.